வாங்க, இஸ்லாமிய வாரத்தோட மணிமுகுடம்னு சொல்லப்படுற ஜும்மா நாள் பத்தி நாம இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். வெள்ளிக்கிழமைங்கிறது வெறும் இன்னொரு நாள் கிடையாதுங்க. இது நம்பிக்கையாளர்கள் எல்லாரும் ஒண்ணு கூடி அல்லாவின் அருளை பெற்று தங்களை ஒரு ஸ்பிரிச்சுவல் ரீசார்ஜ் பண்ணிக்கிற ஒரு அரும்புதமான நாள். பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் இந்த நாளை சும்மா ஒரு வெள்ளிக்கிழமைன்னு சொல்லல, நாட்களின் தலைவர் அப்படின்னு கூப்பிட்டாங்க. இந்த ஒரே ஒரு வார்த்தை போதும் மற்ற நாட்களை விட இதுக்கு எவ்வளோ பெரிய மரியாதை இருக்குன்னு புரிஞ்சுக்க. சரி, அப்படி என்னதான் இந்த நாளை இவ்வளோ சிறப்பானதா மாத்துது, வாங்க பார்க்கலாம். இந்த முழு விளக்கத்திலேயும் ஜும்மாவோட வரலாற்று முக்கியத்துவம் என்ன, இதுல நமக்கு கிடைக்கிற ஸ்பெஷல் நன்மைகள் என்ன, நாம இதுக்கு எப்படி தயாராகணும், தொழுகையோட முக்கியமான விதிகள், அப்புறம் இந்த நாள்ல நம்மளோட நன்மைகளை எப்படி இன்னும் அதிகமாக்கிக்கிறதுன்னு வரிசையா பார்க்க போறோம். முத விஷயமா ஜும்மாவோட இந்த மகத்துவம் எங்கிருந்து வருதுன்னு புரிஞ்சுக்கலாம். இது நாமளா உருவாக்குன ஒரு சிறப்பு நாள் கிடையாது. இது இறைவனாலேயே தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நாள். பிரபஞ்சத்தோட மிக முக்கியமான சில நிகழ்வுகளோட இது பின்னி பிணைஞ்சிருக்கு. இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். மனித இனத்தோட ஆரம்பத்திலிருந்து அதோட முடிவு வரைக்கும் மிக முக்கியமான நிகழ்வுகளுக்கு வெள்ளிக்கிழமை தான் களமா இருந்திருக்கு. ஆதம் நபி படைக்கப்பட்டது, சொர்க்கத்துக்குள்ள போனது, அப்புறம் பூமிக்கு வந்தது, ஏன் இந்த உலகம் அழிய போற அந்த இறுதி தீர்ப்பு நாள் கூட ஒரு வெள்ளிக்கிழமை தான் நடக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுவே இந்த நாளோட புனிதத்துக்கு ஒரு பெரிய ஆதாரம் இல்லையா? சரி, வரலாற்று முக்கியத்துவம் எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ நமக்காக இந்த ஒரு நாள்ல அல்லாஹ் என்னென்ன ஸ்பெஷல் கிஃப்ட்ஸ் வச்சிருக்கான்னு பார்க்கலாம். சும்மா நினைச்சு பாருங்க, ஒவ்வொரு வாரமும் நம்மளோட பாவக்கணக்கை க்ளீன் பண்ண ஒரு வாய்ப்பு கிடைக்குது. போன வெள்ளியிலிருந்து இந்த வெள்ளி வரைக்கும் நாம தெரியாம செஞ்ச சின்ன சின்ன பாவங்கள் மன்னிக்கப்படுது. அது மட்டும் இல்ல, அழகா உழு செஞ்சு குத்பா உரைய கவனமா அமைதியா கேட்டா 10 நாள் பாவங்கள் மன்னிக்கப்படுது. எல்லாத்துக்கும் மேல நம்மளோட பிரார்த்தனைகள் அப்படியே நேரடியா ஏத்துக்கப்படுற ஒரு பொன்னான நேரமும் இந்த நாள்ல ஒளிஞ்சிருக்கு. இவ்ளோ பெரிய பலன்கள் கிடைக்கும்போது அதுக்கு நாமளும் சரியா தயாராகணும் இல்லையா? இப்போ ஜும்மாவை வெறும் ஒரு கடமையா நினைக்காம அத ஒரு முழுமையான ஆன்மீக அனுபவமா மாத்துறதுக்கு என்னென்ன செய்யணும்னு பார்க்கலாம். இது வெறும் சடங்குகள் கிடையாது. குளிச்சு நம்ம கிட்ட இருக்கிறதுலே நல்ல ட்ரெஸ்ஸை போட்டு வாசனை திரவியம் பூசி பள்ளிவாசலுக்கு சீக்கிரமா போறது, இதெல்லாம் இந்த நாளுக்கு நம்ம எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறோம்னு காட்டுது. இந்த ஒவ்வொரு சின்ன விஷயமும் நம்ம வணக்கத்தை இன்னும் அழகாக்கி அதுக்கான நன்மையும் அதிகமாக்கும். ஓகே, இப்போ இந்த நாளோட இதய பகுதின்னு சொல்லலாம். அதாவது ஜும்மா தொழுகை. அதோட முக்கியமான சட்டங்கள் என்னென்னு பார்க்கலாம். இதை சரியா புரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம கடமையை முழுமையா செய்ய முடியும். இஸ்லாமிய சட்ட ரொம்ப தெளிவா சொல்லுது. இங்க சொல்லப்பட்டிருக்கிற தகுதிகள் இருக்கிற ஒவ்வொரு ஆணுக்கும் ஜும்மா தொழுகை ஒரு தனிப்பட்ட கடமை, ஃபர்து ஐன்னு சொல்லுவாங்க. அதாவது நமக்காக இதை வேற யாரும் செய்ய முடியாது, நாம தான் செஞ்சாகணும். பயணம் செய்யறவங்க, உடம்பு சரியில்லாதவங்க மாதிரி சிலருக்கு மட்டும்தான் இதுல இருந்து விலக்கு இருக்கு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஒழுக்கம். இமாம் குத்பா ஓதும் போது பின் டிராப் சைலன்ஸ் இருக்கணும். எந்த அளவுக்குன்னா, பக்கத்துல யாராவது பேசினா கூட அவங்க கிட்ட சும்மா இருன்னு சொல்றது கூட நம்ம ஜும்மாவோட நன்மையை குறைச்சிடும்னு நபிகள் நாயகம் சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த அமைதிக்கு முக்கியத்துவம் இருக்கு. இந்த ஸ்லைட்ல இருக்கிற இந்த 3 நம்பர், இதுக்கு பின்னாடி ஒரு கடுமையான எச்சரிக்கை இருக்கு. நபிகள் நாயகம் என்ன சொன்னாங்கன்னா, சரியான காரணம் இல்லாம ஒருத்தர் தொடர்ந்து 3 ஜும்மாவை வேணும்னே விட்டா அல்லாஹ் அவரோட இதயத்துல ஒரு முத்திரையை வச்சிடறான். இது ரொம்ப சீரியஸா எடுத்துக்க வேண்டிய ஒரு விஷயம். ஜும்மா தொழுகைங்கிறது நம்மளோட கடமை, சரி. ஆனா அந்த கடமையை தாண்டி இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாள்ல நம்ம ஆன்மீக பேட்டரியை ஃபுல்லா சார்ஜ் பண்ணிக்கவும் இன்னும் நிறைய நன்மைகளை சம்பாதிக்கவும் சில ஸ்பெஷல் வழிகள் இருக்கு. அது என்னன்னு இப்ப பார்க்கலாம். சூரத்துல் கஹஃப் ஓதுறவங்களுக்கு அல்லாஹ் நூர், அதாவது ஒரு பிரகாசத்தை கொடுக்கறதா சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன அந்த பிரகாசம்? அது ஒரு மாதிரி ஸ்பிரிச்சுவல் டார்ச் லைட் மாதிரி. இந்த வெள்ளிக்கிழமையிலிருந்து அடுத்த வெள்ளிக்கிழமை வரைக்கும் நம்ம வாழ்க்கையில வர்ற குழப்பங்கள்ல ஒரு தெளிவான வழியை காட்டவும், சோதனைகள்ல இருந்து நம்மளை பாதுகாக்கவும் இந்த ஒளி நமக்கு உதவும். பாருங்க, வெள்ளிக்கிழமையோட பலன்களை முழுசா அடைய இங்க 2 பவர்ஃபுல் டூல்ஸ் இருக்கு. ஒன்னு, சூரத்துல் கஹஃப் ஓதி நமக்கே ஒரு பாதுகாப்பு ஒளியை உண்டாக்கிக்கிறது. இன்னொன்னு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு மேல அதிகமா சலவாத் சொல்றது. நாம சொல்ற ஒவ்வொரு சலவாத்தும் நேரடியா அவங்க கிட்ட எடுத்து சொல்லப்படுதுன்னு ஹதீஸ்ல வருது. சரி, நாம முதல்ல சொன்னோமே, துஆக்கள் எல்லாம் கண்டிப்பா ஏத்துக்கப்படுற ஒரு ஸ்பெஷல் நேரம் இருக்குன்னு. அது எந்த நேரம்னு ஒரு ஆர்வம் இருக்கும் இல்லையா? அது பலராலும் தேடப்படுற ஒரு ரகசியம். பெரும்பாலான அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அந்த பொன்னான நேரம் அசர் தொழுகைக்கு பிறகு ஆரம்பிச்சு மக்ரிப் வரைக்கும் இருக்கு. இது நமக்கு கிடைச்ச ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த நேரத்தை நாம வீணாக்காம நம்மளோட உலக மறுமை தேவைகளை அல்லாஹ் கிட்ட மனமுருகி கேட்கணும். பாவ மன்னிப்பு கேட்கறதுக்கு இது ஒரு உகந்த நேரம். இப்போ நமக்கு ஜும்மாவோட மகத்துவம், அதோட சட்டங்கள், சிறப்புகள்னு மூட்டை எல்லாமே தெரியும். உண்மையான கேள்வி இதுதான். இந்த அறிவை
வரப்போற வெள்ளிக்கிழமையா வழக்கம் போல ஒரு கடமைக்காக கழிக்க போறோமா, இல்லாட்டி ஒவ்வொரு செயலையும் உணர்ந்து அதோட முழு பலன்களையும் அடையிற ஒரு ஆன்மீக திருவிழாவா மாத்த போறோமா? அந்த முடிவு நம்ம ஒவ்வொருத்தரோட கையில தான் இருக்கு.